ஒரு டைம் எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே வந்ததுங்க. அப்போக்கி நாங்கள் கொஞ்சம் பேர் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போயிட்டாங்க. மீதி நாங்கள்லாம் கிளாஸில் உட்காந்துருந்தோம். அப்போக்கி எங்கள் மேம் வந்து கேட்டாங்க கிளாஸ் எடுக்க வந்துட்டு, எங்கே கொஞ்சம் பேரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு கலந்துக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நீங்களாம் ஏன் போகலை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போக்கி நாங்கள் சொன்னோம், நாங்கள் தான் ஆடியன்ஸ். ஒரு டைம் எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே வந்ததுங்க. அப்போக்கி நாங்கள் கொஞ்சம் பேர் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போயிட்டாங்க. மீதி நாங்கள்லாம் கிளாஸில் உட்காந்துருந்தோம். அப்போக்கி எங்கள் மேம் வந்து கேட்டாங்க கிளாஸ் எடுக்க வந்துட்டு, எங்கே கொஞ்சம் பேரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு கலந்துக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நீங்களாம் ஏன் போகலை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போக்கி நாங்கள் சொன்னோம், நாங்கள் தான் ஆடியன்ஸ், கை தட்டணும், என்கரேஜ் பண்ணணும் கலந்துக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். சும்மா சமாளிக்கிறோம் நாங்கள். அப்படி சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ வந்து எல்லா போட்டியிலையும் போய் கலந்துட்டு தோந்துட்டு வந்து உக்காந்துரு என் கிளாஸில். அது எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எதுலேயுமே கலந்துக்காமல் உட்காந்துருக்கிறது எனக்கு அது பிடிக்காது, கிளம்புங்க கிளாஸை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெளில போக சொல்லிட்டாங்க. கை தட்டணும், என்கரேஜ் பண்ணணும் கலந்துக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். சும்மா சமாளிக்கிறோம் நாங்கள். அப்படி சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ வந்து எல்லா போட்டியிலையும் போய் கலந்துட்டு தோந்துட்டு வந்து உட்காந்துரு என் கிளாஸில். அது எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எதுலேயுமே கலந்துக்காமல் உட்காந்துருக்கிறது எனக்கு அது பிடிக்காது, கிளம்புங்க கிளாஸை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெளில போக சொல்லிட்டாங்க. இப்போ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எதனால் அப்படி சொன்னாங்கன்னா, நீ போயிட்டு தோந்துட்டு வந்து உட்காந்துரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கலந்துக்காமல் ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு எங்கள் மேலே கோவப்பட்டாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்தது நிறைய மறந்துட்டு, ஆனால் இது ஒன்று ஞாபகத்தில் இருக்குது எங்களுக்கு. அதனால் நீங்களும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா ஓகே தான், அதை விட்டுருங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது அப்படின்னா யார்கிட்டையும் போய் சஜஷனே கேட்காதீங்க. ஏன்னா அவங்க நம்மளை எப்போ கீழே தள்ளலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒத்து வராதுப்பா, உனக்கு